மிக விரைவில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரும் அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்கள். ஆட்சியையும் கட்சியையும் எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்க உள்ளார்கள். பேச்சுவார்த்தையின் போது பல முக்கிய அம்சங்களை முன்வைத்து பன்னீர்செல்வம் தரப்பினர் பேச திட்டமிட்டு உள்ளார்கள். பன்னீர்செல்வம் தரப்பில் கூறப்படுவது, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எப்பொழுது எல்லாம் சிக்கல் ஏற்பட்டு பதவி விலக நேர்ந்ததோ அப்போதெல்லாம் முதல்வர் பதவியில் பன்னீர்செல்வத்தை தான் நியமித்தார். அப்படித்தான் 3 முறை தமிழக முதல்வராக பதவி வகித்துள்ளார் பன்னீர்செல்வம். அதனால் இம்முறையும் அவருக்கே முதல்வர் பதவியை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் அவருக்கு துணை முதல்வர் பதவி அளிக்க வேண்டும். அவர் நிதி பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் செயல்படுவார். மேலும் கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பில் பன்னீர்செல்வம் தான் இருக்க வேண்டும் என்றும், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தின் மர்மங்களை விளக்க உடனடியாக ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும். விசாரணையில் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் முதற்கொண்டு சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் விசாரணை நடத்த வேண்டும். விசாரணையில் சசிகலா குடும்பத்தினர்தான் குற்றவாளி என கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இருவரை தவிர அமைச்சரவையில் இப்போதைக்கு எந்த மாற்றமும் கொண்டுவர தேவையில்லை. மாஃபா பாண்டியராஜன் அவசியம் அமைச்சராக ஆக்கப்பட வேண்டும். 3 அல்லது 5 மாதங்களுக்கு பிறகு தகுதியின் அடிப்படையில் அமைச்சரவையை மாற்றி அமைத்து கொள்ளலாம். ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் தோட்டத்தை விரைந்து அரசுடைமையாக்கி அதை அரசு சார்பிலான நினைவு இல்லமாக ஆக்க வேண்டும். அதை மக்கள் பார்வைக்கும் விட வேண்டும். ஜெயலலிதா பயன்படுத்திய பொருட்கள், படித்த புத்தகங்கள், அவரது வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் புகைப்படங்கள் நினைவு இல்லத்தில் கண்டிப்பாக வைக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட முக்கிய கோரிக்கைகளை பன்னீர்செல்வம் தரப்பினர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரிடம் வலியுறுத்த இருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளில் ஜெயலலிதா மரணத்தில் இருக்கும் மர்மம் குறித்த விசாரணை கமிஷனை எடப்பாடி பழனிசாமி அரசு ஏற்றுக்கொள்ளுமா என்பது மட்டுமே கேள்விக்குறியாக உள்ளது. மற்றவற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்றும், போயஸ் கார்டன் இல்லம் தொடர்பான விஷயத்திலும் அவர்கள் பின்வாங்கலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து கூறப்படுவது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர், நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக நியமிக்க ஒப்புக்கொள்ள வாய்ப்பு உள்ளதாகவும், மேலும் கட்சியின் பொதுச் செயலாளர் என்பதற்கும் ஒப்புதல் அளிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் மாஃபா பாண்டியராஜனுக்கு அமைச்சர் பதவி அளிப்பதற்கும் ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்தின் மீதான விசாரணை கமிஷனுக்கும் போயஸ் தோட்ட இல்லத்தை அரசுடைமை ஆக்குவதற்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு ஒப்புதல் வழங்குமா என்ற சந்தேகம் உள்ளதாகவே கூறப்படுகிறது. இந்த 2 கோரிக்கைகளை ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தளர்த்த வேண்டும் அல்லது கைவிட வேண்டும். இவை நடந்தால் மட்டுமே இந்த இரு அணிகள் இணையும் என்கிறது அதிமுக வட்டாரம்.